சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிக்கிட்டேன் இரு மீன்கள் ஒரு ஓடையில், தண்ணீரில் தன்னை இழக்க. உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. என்னப்பா சாம், இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன்னு போனீங்க, அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க. சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சாப்பிட்டோம். சித்தப்பா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடல, வாங்கிதானே வந்தோம். ஆனா டாடி பாட்டிட்ட சாப்பிட்டேன்னு போய் சொல்றாங்க தம்மா. கொஞ்சம் அமைதியா இரு. சரிப்பா, நேரம் ஆகுதுல, சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னப்பா சாமியா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா? அவனுக்கு என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு, அதுல இருந்தா ஒரு மாதிரி இருக்கா. நான் போய் என்னன்னு கேக்குறேன். எப்பா ரகு, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னக்கூட்டி வந்திருக்கலாம். ஏமா? இப்பந்தாப்பா கொஞ்சம் முன்னக்கூட்டி தான். அவங்க மாமியாரும் மாமனாரும் அங்க வந்திருந்தாங்க. அவங்க மூத்த பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்களாம். சரி, இளைய பொண்ணுக்கும் சேத்தால தாலி பிரிச்சு கோக்கலாமான்னு கேட்கலான்னு வந்தாங்க. எங்க அம்மா அப்பா வந்தாங்களா? ஆமா மருமகளே, அப்புறம் நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த உங்க அம்மா பாட்டு சொல்லலையா? நாங்க சொன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இதே நீ உன் வாயால சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கம்மா. ஏமா சொல்லிருக்க கூடாதோ? சொன்னது தப்போ? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? இவ கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சப்பவே உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லு நான் சொன்னேன். அவதான் அம்மா அப்பா நேர்ல வருவாள்ல, அப்ப நான் சொல்லிக்கிறேன். அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, நான் நேர்ல பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஐயோ சாரி மருமகளே, நீ இந்த பிளான்ல இருப்பேன்னு எனக்கு தெரியாதுலமா. நீங்க சொன்னா நான் சொன்னா எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களோ? உங்க அம்மாவுக்கு சந்தோஷமா? கேட்டதும் டான்ஸே ஆடிட்டாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? அப்பா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ரகு, நாளைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம் தெரியுமா? அப்ப பெரிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்க. எல்லாத்துக்கும் போய் இந்த குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் கொடுத்துருவான். சரிம்மா. சரி சனி, நான் அண்ணனை பாத்துட்டு வரேன், நீ ரூமுக்கு போ. சரி. குட்டி, நீங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரட்டுமா? என்னம்மா, உங்க அம்மாட்ட பேசுறதுக்கு எதுக்குமா எங்க கிட்ட பர்மிஷன் கேக்குற? நீ போய் பேசுமா. சரி மாமா. சித்தி, நானும் உன் கூட வருவேன். குட்டி, சித்தி கார்ல போய் உட்காந்து பேச போறேன். வெளியே வேற மழை வர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் குளிர்ந்த காத்து வேற அடிக்குது. அப்புறம் உனக்கு சளி பிடிச்சிரும்ல, அதனால நீங்க வீட்டுக்குள்ள இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருங்க. இல்ல இல்ல, நானும் வருவேன் சித்தி. நீங்க போன் பேசுங்க, பாப்பா பால் வச்சு விளையாடுவேன். சரி வா. ஆனா சளி பிடிச்சிட்டு உங்க அப்பா உனக்கு 2 ஊசியை போட்டுருவாங்க, பாத்துக்க. என்னங்க, உங்களுக்கு அந்த தம்பியை பார்த்தா என்ன தோணுது? என்னது தம்பியா? எந்த தம்பி சொல்ற? அதுதாங்க நம்ம மருமகளோட அக்கா புருஷன், அந்த அந்த பையன். அந்த பையனை தான் சொல்றேன். ஓ, நம்ம சம்பந்தியோட மூத்த மாப்பிள்ளை பத்தி சொல்றியா? அந்த தம்பியை பத்தி தான். அந்த பையனுக்கு என்ன? அந்த பையன் நல்லா பேசுவான், நல்ல தன்மையான பையனாச்சு. நம்ம கூட அந்த பையனுக்கு புதுசுதான். ஆனா நம்மளை பார்த்து அம்மா அப்பான்னு நல்லா பேசி பழகுறானே. அததாங்க சொல்ல வரேன். நம்ம அந்த பையனை ஒரு 2 தடவை பாத்துருக்கோமா? ஆனா அந்த பையன்கிட்ட நான் பேசும்போது, அந்த பையனை முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருஷம் நம்ம கூட இருந்து பழகுன ஒரு முகம் மாதிரி எனக்கு தோணுங்க. அம்மோ, அது அந்த பையனோட முகராசியா இருக்கலாம். நம்ம ஒரு சில பேரை ஒரு தடவை கூட பாத்துருக்க மாட்டோம். ஆனா அவங்கள பார்த்தோன்னா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அதே மாதிரிதான் இந்த பையனோட முகம் மனசுல இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுமா இருக்கும். என்னமோ போங்க, எனக்கு என்னமோ இந்த பையன் முகத்தை பார்க்க முடியல, என்னென்னமோ தோணுது. சரி சரி, வாங்க சாப்பிடலாம். நீ போய் எடுத்து வையமோ, நான் வரேன். நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. ஆட்டில் தொலைந்த மழை துளி போல்
கண்ணே நீயும் தொலைந்ததென்ன நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பேன். மது, நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன் மது. அந்த பொண்ணு பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே இருந்தா மது. நான் கூட ஒரு நிமிஷம் நீ தான் திரும்பி உயிரோட வந்துட்டியோன்னு நினைச்சேன். அப்படியே உன்னை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருந்தா மது அந்த பொண்ணு. ஏன் மது என்னை விட்டுட்டு போன? நான் உன் கையை பிடிக்கும் போது நீ என்ன சொன்ன? நம்ம 2 பேரும் 100 வருஷம் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் தானே சொன்னேன். அப்புறம் ஏன் மது என்னை பாதியிலே விட்டுட்டு போன? என் கூட வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா? இல்லாட்டி உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் மது விட்டுட்டு போன? ஷாப்ல அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து தான் அவர் ரியாக்ஷனே மாறிட்டு. அப்படி அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஒரு சாம்சாருக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்குமா? என்னன்னே தெரியலையே. அண்ணா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழுந்துட்டு இருக்க? ஒன்னும் நடக்கல. இப்ப நீ எதுக்கு வந்தா? நான் நினைச்சுனா தலை வலிக்குன்னு நீ வேகமா ரூம்குள்ள வரும்போதே ரூம்குள்ள உட்காந்து அழுந்துட்டு தான் இருப்பேன்னு அதே மாதிரி அழுந்துட்டு தான் இருக்க. என்ன மது நீ ஆகுமா? இன்னைக்கு அந்த கடையில அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மது ஞாபகமாவே இருக்குடா. இந்த பாருண்ணா, நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பொண்ணை கூட்டு கொண்டு காமிச்சிருக்கவே மாட்டேன். அது மதுவனி பாதிதான் இருக்கு, ஆனா அது நம்ம மதுவனி கிடையாது. சரி, அது என் மது இல்லாட்டி எப்படிடா என் மது பண்ற எல்லா ரியாக்ஷனும் இந்த பொண்ணு பண்ணுது? அது எப்படி இந்த பொண்ணால முடியும்? மது மாதிரி இருக்கலாம், ஆனா மது மாதிரியே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? எதுக்குன்னா இப்போ அந்த பொண்ணையும் மது அணியும் வச்சு நீ கம்பேர் பண்ணி குழப்பிட்டு இருக்க. அந்த பொண்ணு யதார்த்தமா கூட மது அணி மாதிரி பண்ணிருக்கலாம், உனக்கு அது இப்படி பட்டிருக்கலாம். நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, அது மது அணி கிடையாது. இல்லடா, எனக்கு என்னமோ குழப்பமாவே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், என்ன விடு. இந்த பாருண்ணா, இதே விஷயத்த நீ மதுவண்ணி கிட்ட பண்ண ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம நீ மதுவண்ணி கிட்ட சண்டை போட்ட. அவங்க அதுக்கு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இப்பதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீ அதே தப்புதான் பவி விஷயத்திலும் பண்ணிட்டு இருக்க. நான் பவி என்னடா பண்ணேன்? என்னது என்ன பண்ணியா? பவி அவங்க வீட்டுல டிராப் பண்ணும்போது நான் போயிட்டு வரேன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? நீ அவங்கள கண்டுக்காம நீ பாட்டு கார் எடுத்துட்டு வந்துட்ட. அது அவங்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்திருக்கணும் தெரியுமா? நான் அப்படியேடா பண்ணேன். சாரிடா, அந்த நேரத்துல நானாவே இல்லடா. பாருண்ணா, இதேதான் நான் உன்கிட்ட திரும்பி சொல்றேன். எதையும் மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காத. உனக்கு இப்போ கிடைச்சிருக்க வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கைடா. பவி உன்னையும் நல்லா பாத்துக்கிடுவாங்க, அதே சமயம் நிலாவையும் நல்லா பாத்துக்கிடுவாங்க. அதனால அது சந்தோஷமா ஏத்துட்டு வாழ்ற வழிய பாருண்ணா. அதனால உன் பழைய வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணிட்டு உன்னையும் நீ கஷ்டப்படுத்துறது பார்த்தாதுன்னு நிலா பாப்பமே கஷ்டப்படுத்துறாதுண்ணா. ப்ளீஸ்டா, நான் மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாத. கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். ப்ளீஸ் என்ன விடு. சரிண்ணா, நீ ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ எவ்வளவு நேரம் வேணாலும் ஃப்ரீயா இரு. ஆனா நல்லா யோசனை பண்ணி ஒரு தெளிவான ஸ்ட்ராங்கான முடிவா எடுண்ணா. இவளுக்கு என்னாச்சு? தனியா கலந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. அவி சாப்பிட வரலையா? பசிக்கல, கொஞ்சம் கழிச்சு வந்து சாப்பிடுறேன். சரி, பசிக்கல. அதான் மழை தூரல் போடுன்னு தெரியுதுல, எதுக்கு நினைச்சிட்டு இங்க உட்காந்து கிடக்க? வீட்டுக்குள்ள வந்து உட்கார வேண்டியதானே? நீங்க போங்க, நான் வாரேன். ஆமா, டாக்டர் கூடயும் அவங்க குழந்தை கூடயும் நான் வெளியே போறோம் நல்லா சிரிச்சுக்கிட்டே துள்ளிக்கிட்டே ஒண்ணு. இப்ப என்ன அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு? நான் அழலம்மா, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். நீ போ. நீ அழுதுட்டு உட்காந்துருக்கியா இல்ல சும்மா உட்காந்துருக்கியான்னு பெத்த தாய் எனக்கு தெரியாதா? உன் கண்ணு சவந்திருக்கிறத பார்த்தாலே யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீ அழுந்துட்டு இருக்கன்னு. நான் ஒன்னும் அழலம்மா, தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பேசாத. நீ போமா கீழே. கொஞ்ச நேரம் நீ அவர் கூட வெளியே போயிட்டு வந்ததுக்கே உட்காந்து 4 அவர் அழுந்துட்டு இருக்க. இதுல வேற அவர் கூட காலம் ஃபுல்லா வாழணும்னு வேற முடிவு எடுத்திருக்க.
இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல பவி, அம்மா சொல்றது கேளு. இப்போ கூட நீ ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு, நான் உங்க கை காலில் விழுந்தாது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நல்லா யோசிச்சு முடிவெடு பவி, இது உன் வாழ்க்கை, ஒன்னும் விளையாட்டு கிடையாது. ஐயோ அம்மா, ஏற்கனவே நான் தலை வலியில இருக்கேன். நீ எனக்கு மேலும் மேலும் தலைவலியை உண்டாக்காத. போ ப்ளீஸ், நல்லா இருப்பா, நீ கீழே போ, நான் வரேன். நல்லது சொன்னா கசக்கத்தான் செய்யும். என்னமோ போ. சரி, மழையில நனைஞ்சிட்டே இருக்காத, காத்துல வந்துட்டு போது வீட்டுக்குள்ள வாசிக்கிறா. அம்மா சொன்ன மாதிரி 4 மணி நேரம் நான் இங்கேயே உட்காந்து உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசணும்னு ஏன் தோணல சார்? ஏன் உங்களுக்கு என்கிட்ட பேச தோணல? இவளை ரூம்ல தானே இருக்க சொன்னோம், ரூம்ல எங்கேயுமே காணும். ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? சோனி, சோனி, பாத்ரூம்லயே இருக்க? என்ன சவுண்டே இல்ல? அப்போ பாத்ரூம்லயே இல்ல. மா மா, சொல்லுடா. அவளை எங்கேயுமே காணுமேமா, பாத்தீங்களா? யாரு, நிலாவையா? இல்லம்மா, சோனிய. ஓ, உன் பொண்டாட்டிய என் முந்தானையில தான் முடிஞ்சு வச்சிருக்கேன், வந்து கடத்திக்கப்பா. அம்மா, இப்ப தானடா 2 பேரும் ஒன்னா வெளியே இருந்து வந்திய, அதுக்குள்ள அவ எங்க போயிருப்பா? அவளை காணோம், நீ வீடு ஃபுல்லா சுத்தி தலையற, கிச்சன் வர வந்துட்டா. உன் பொண்டாட்டி எங்கேயாச்சும் உட்காந்துருப்பா, போய் பாருப்பா. சரிம்மா, நானே போய் பாத்துக்கிட்டேன், நீங்க வேலையை பாருங்க. என் புள்ளியா நீ எனக்கே ஆச்சரியமா இருப்பா. நமக்கு தான் வாச்சிச்ச ஒரு வழுக்கு மண்டை. நம்ம புருஷன்கிட்ட நம்ம சொல்லாம எங்கேயாச்சும் போயிட்டா நம்ம பொண்டாட்டி எங்க போயிருக்கா நீ ஒரு நாளாச்சும் தேடி இருக்காரா? ஆனா இதுதான் சாக்கு, பொண்டாட்டிய காணனி நல்ல டிவியை போட்டு சிலுக்கு சுமிதா படத்தை போட்டு நல்ல வாயை பொழந்து பாக்குறது. பொண்டாட்டி இல்ல சந்தோஷமா டிவி பார்க்கலாம் நீ. ஆனா என் பையன் பொண்டாட்டிய 5 நிமிஷம் காணல, வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறான். பொண்டாட்டிய தாங்க தான் செய்யறான். சரி, நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. அப்பா, சோனிய ரூம்ல எங்கேயுமே காணும், அவளை பாத்தீங்களா? மருமக சோனிய தேடுறியாப்பா? அவங்க அம்மாவுக்கு போன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, எங்கேயாச்சும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாப்பா. சரிப்பா, நான் போய் பாத்துக்கிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? உங்க அம்மா சாப்பாடு எடுக்கதான் பேருக்கா கிச்சனுக்கு, அந்த உடனே சாப்பிட வேண்டியதுதான். சரிப்பா, சாப்பிடுங்க. போன் பேசணும்னாலே இவ டெரஸ் வந்துதான் போன் பேசுவா, இங்கேயும் இல்ல. அப்ப எங்க நின்று போன் பேசிட்டு இருக்கா? என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். தேவதே, அவள் ஒரு தேவதே, அழகிய பூமுகம் காணதே, ஆயுள்தான் போதுமோ காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ, நெற்றி மேலே ஒற்றை மொழியாடும் போது நெஞ்சுக்கொண்டு மின்னல் பூக்கும், பார்வையாளை தூக்கும், கண்ணம் பார்த்தால் முத்தங்களாத்திட தோன்றும், பாதம் ரெண்டும் பார்க்கும் போது குலசாய் மாற தோன்றும், அழகாய் மனதை பறித்து விட்டாரே. ஹோய் 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 சோனி, வீட்டுக்குள்ள வா. வெயிட் பண்ணு, இதோ வரேன். ஏ சோனி, இடியும் மின்னலுமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, வா. கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணு, இதோ பேசிட்டு வந்துறீங்க. இவன் நம்ம சொல்றத கேட்க கூடாதுன்னே இருப்பா போல இருக்கு. அதானே, என்னைக்கு இவன் நான் சொல்றத கேட்டிருக்கா, இன்னைக்கு கேட்கறதுக்கு. ஏண்டி, உன்னை எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது, கூப்பிட்டுன்னு வரமாட்டியா? நான் சும்மாவா உட்கார்ந்துட்டு இருக்கேன், போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். போன் பேசுறதான் பார்த்தல, காத்தெல்லாம் எப்படி அடிக்குது, வீட்டுக்குள்ள வந்து பேச வேண்டியதானே? சரி கத்தாத, அம்மாட்ட சொல்லிட்டு போனை வைக்கிறேன். என்னம்மா,
மாப்பிள்ள பக்கத்துல தான் இருக்கிறாரோ? கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமாமா, நான் வெளியே உட்காந்து போன் பேசிட்டு இருந்தேன்ல, மழை வருது வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறாரு. சரிம்மா, நாங்க நாளைக்கு எல்லாரும் வந்துறியோம். அப்புறம் அப்பாட்டையும் சொல்லிருங்க என்னம்மா. சரிதான் சரி, மாப்பிள்ள கூப்பிடுறாருல, அப்போ போ. நாளைக்கு காலையிலே வந்துருங்கம்மா. சரிம்மா, பாய். ஏன் கத்திக்கிட்டே இருக்க? நான் அம்மாட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா காதுல விழுந்தா அம்மா தப்பா நினைச்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் அத்தை ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. என்ன மாப்பிள்ளை பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமா அக்கறையா இருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க என் அத்தை. கிளிப்பாங்க. ஆமா, எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த? ஹேய், காத்து எவ்வளவு அடிக்குது பத்தியா? மழை வர மாதிரி வேற இருக்கு. உடம்பு முடியாம போயிட்டுனா என்ன பண்றது? என் மேல உனக்கு எவ்வளவு பாசம், அக்கறை, லவ். சூப்பர்டா. உன் மேல எனக்கு அக்கறையும் கிடையாது சக்கரையும் கிடையாது. வயிற்றுல இருக்குல்ல என் குழந்தை மேலதான் எனக்கு அக்கறை. அதனாலதான் உன்னை உள்ள கூப்பிட்டேன். அப்படின்னா உனக்கு என் மேல அக்கறை கிடையாது, உன் குழந்தை மேலதான் அக்கறை. அப்படின்னா என்னால உள்ள வர முடியாது. போ. ஹேய், நீ உள்ள வராட்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐ டோன்ட் கேர். ஆனா என் குழந்தை வீட்டுக்குள்ள வரணும். வா. ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? சார், நாங்க உள்ள வந்தாதான் உங்க குழந்தையும் உள்ள வர முடியும். நாங்க இவ்வளவு நேரம் உங்க குழந்தையும் என் வயிற்றுக்குள்ள இங்கதான் இருக்கும். அதனால என்னால வர முடியாது. போ. அப்படின்னா நீ என் குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வரமாட்ட. சரி, அப்போ என் குழந்தைய எப்படி நான் வீட்டுக்குள்ள கூட்டு போனேன்னு எனக்கு தெரியும். நெஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன், எனக்காகவே பிறந்தானிவன், எனக்காகவே வருவானிவன், என் பெண்மையை வென்றானிவன் நன்மானவன். உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்ததுள்ளையே, பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை. சரியான வெட்டிட்டு நீ. எப்பா, நாட்டு கட்டுன்ற மாதிரி நீ உருட்டை கட்டடி. 2-3 மாசமா நல்ல என் குழந்தை பேரை சொல்லி நல்லா கெட்டிருப்ப போலயே. தூக்க முடியல. நான் ஒன்னும் வெயிட் கிடையாது. நான் எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்கிறேன். வயித்துல இருக்கிற உங்க குழந்தையால வேணா நான் கொஞ்சம் வெயிட்டா தெரியுமா இருக்கும். ஏ ஃப்ராடு, என் குழந்தை 1 கிலோ கூட இருக்காதுடி. இப்பதான் 3 மாசம் ஆகுது. அதுக்குள்ள என் குழந்தை மேல படி தூக்கி போட ஆரம்பிச்சிட்டியா? சரி விடு. குழந்தை உண்டாவுனா கொஞ்சம் வெயிட் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தான். அதனால விட நான் வெயிட் போட்டுக்கலாம். ஆமா, அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணை பத்தி வீட்டுல போய் சொல்றேன்னு சொன்னல, அந்த பொண்ணு யாரு? இவ்வளவு நேரம் ஆகுது அந்த பொண்ணை பத்தி கேட்கலன்னு நான் அவ மறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா ரூம்குள்ள வந்து ஷார்ப்பா கேக்குறாளே. பரியக்க வேற ரொம்ப பாவம், ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன அம்மா, அந்த பொண்ணை பத்தி சொல்றேன்னு சொன்னல, சொல்லு. அது யாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு தூக்கமே வரும். இவ கேக்குறா, இவகிட்ட சொல்றதுல ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இவ ஓட்டவையே அந்த பொண்ணு பார்க்க அப்படியே மதுவா நிம்மதி இருக்குன்னு இவகிட்ட சொல்லிட்டா. பவி நாளை பின்ன இவகிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இவ வளர்வாயி அப்படியே சொல்லிடுவா. அப்புறம் இதனால ஷாமனாக்கும் பவிக்கும் இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆஹா, இவகிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம். சொல்லுடா, அந்த பொண்ணு யாரு? சோனி, நீ இந்த ட்ரெஸ்ல அப்படியே நயன்தாரா மாதிரி அழகா இருக்கடி. என்னாச்சு, நல்லதானே இருந்தா? நீ நயன்தாராவை சினிமாவெல்லாம் பாத்துருக்கல்ல, இப்படிலாம் சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசலையாங்கோ. நான் சொன்னது பொய்ன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. ஏய், உண்மையா தாண்டி. ஒரு சைடு நயன்தாரா மாதிரியும் இன்னொரு சைடு அனுஷ்கா மாதிரியும் சூப்பரா இருக்குடி. அதுவும் இந்த ட்ரெஸ் வேற கிளாமரா கியூட்டா இருக்கா. உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ நல்லா உருட்டுறா, அது எனக்கு நல்லா தெரியுது. உருட்டுல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்றீங்களா? ஐயோ, விட மாட்டாள. சோனி, நாளைக்கு உங்க மாமா ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல? ஆமா, எங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு போகணும். எப்படியோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிடும். அப்படிதானே? அக்கோஸ் ஆயிரும் 2 நாள். அதுக்கு என்ன? அதனால நம்ம 2 பேரும் 2 பேரும் நம்ம 2 பேரும் ஏண்டி இப்ப நான் என்ன பண்ணேன்? மிதிச்சு தள்ளுற. அப்புறம் நீ அந்த பொண்ணை பத்தி சொல்ல மாட்டேங்கிறே. நான் கோவத்துல இருந்தா உனக்கு இப்போ நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதுதான் முக்கியமோ? அடி எருமை கழுத, இப்ப யாரடி உன்னை ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டது? இப்போ நீ தானே 2 பேரும் நீ ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வந்த.
ஐயோ அவசரம் கொடுக்க நான் ரெண்டு பேரும் சொன்னது ரொமான்ஸ் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு போலாமான்னு கேட்க தான் வந்தேன். சாரிடா, நான் அவட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னடி உனக்கு சிரிப்பா இருக்குதோ? நீ தள்ளி விட்டதுல ரொமான்ஸ் பண்றது என்ன? 2-3 மாசத்துக்கு ரொமான்ஸ்ங்கிற பெரிய என்னால சொல்ல முடியாது போல இருக்கே. முடிஞ்சு சோழி முடிஞ்சு.